நெல்லிக்காய் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த நெல்லிக்காய் வந்து இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை இது மாதிரி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் இருக்குதுங்களா, மேலே இருக்கிற காலையில் இதுதாங்க இந்த நெல்லிக்காய் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த நெல்லிக்காய் வந்து இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை இது மாதிரி பார்த்துருப்போம். பாருங்கள், நெல்லிக்காய் மரத்தில் அப்படியே இந்த சீசன் போல் இருக்குதுங்க. இது கொத்து கொத்தாக இருக்குதுங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? பெருசாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நானே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி அறக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் சொந்தக்கார தான் ஒருத்தவங்க. அதை பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மரத்தில் இருக்குது, உங்களை காட்டணும் பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். பாருங்க, சரிதா? கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. ஆனால் எங்கள் சைடில் நாங்கள் எங்கள் கேண்டிக்கிட்ட நாங்கள் நெல்லிக்காவெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக வந்து நெல்லிக்காய் வந்து கோல்டு தான். கோல்டுன்னு நமக்கு தெரியல, கொஞ்சம் ஈரம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அறக்கு போகிறேன், இருங்க உங்களை காட்டுறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இங்கே பாருங்க, இருக்குதுங்களா? மேலே இருக்கிற காலையில் இதுதாங்க இந்த கலையில் இருக்குது. அற போகிறேங்க, எல்லாமே பெருசாக தாங்க இருக்குது. பாருங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் நெல்லிக்காய் உப்பு வச்சு சாப்பிட்டோம், இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே பெருசாக தெரியுதா? 2 பச்சிக்கலாம். இல்லை, இது எங்கள் ஊர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதா? நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பீட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தொண்டை கொஞ்சம் அடிக்குதுங்க. வரி ஒன்றும் இல்லை, போட்டேன் இன்னொன்று. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் பைத்து தான் சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஃப்ரேம் நல்லா இருக்குதுங்களா? தூங்கலைங்க சார், கண்ணு கொஞ்சம் மாதிரி பீவட்டாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இன்னொரு மரம் உங்களுக்கு காட்டுறோம். நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மரத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்திட்டு ஃபைனல் ஸ்டேஜ் சரிங்களா. இப்போ உங்களுக்கு நெல்லிக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அப் காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுதுங்களா, எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பைத்துது. இது சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. நீங்கள் நினைக்கலாம் இது பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துது. இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை, அதான் கொஞ்சம் பிஞ்சு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்ததே வந்து சாப்பிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே போட. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. எல்லாமே சாப்பிடு. சப்போஸ் காயாக இருந்துச்சுன்னா உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிடுங்க. ஏன் உப்பு மிளகா தூள் போட்டு சாப்பிட்றாங்கன்னா ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கோல்டு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈராயிடும். ஸோ அந்த உப்பு மிளகா தூள் கலந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டுக்கு ஹீட் ஆக்கி விட்டுரும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அது மாதிரி வந்து சாப்பிட்றாங்க, வேறு ஒன்றும் காரணம் இல்லை சரிங்களா. நெல்லிக்காய் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட். நெல்லிக்காய் சாப்பிட்ருப்பீங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் வைக்கணுன்னா கூட செடி இந்த மாதிரி ஹைப்ரிட் செடி நிறைய வந்துருக்குது சரிங்களா. வாங்கினால ஹைப்ரிட் செடி வச்சு நெல்லிக்காய் வச்சு நாங்களே ஆக்சுவலாக போட்டு நெல்லிக்காய் செடி வச்சுருக்கிறோம். ஹைப்ரிட் செடி வச்சு கொஞ்சம் நல்லா வளர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. இது மாதிரி வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. அது மாதிரி தாங்க வில்லேஜ்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சும்மா வந்தோம், நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் சாப்பிட்டோம், சும்மா போவோம், எதுவும் தேங்காய் இருக்கும். அது மாதிரி ஸோ வில்லேஜில் எப்போவுமே ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் எல்லாம் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் நடக்கிற எல்லா விஷயமே போடுவோம். வில்லேஜில் காமெடி ஃபன்னு, ஸோ வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுவோம் சரிங்களா. இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வந்தோம், வரையில் பார்த்தீங்கன்னா செட் இருக்குது. ஸோ இது மாதிரி உக்காந்துட்டு இருக்குது எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி நல்லா ஏறி உக்காந்துட்டுக்கப்புறம் இப்போ வந்து வெயில் அடிக்குது, சுற்றி இது மாதிரி இருக்குதுங்க.
இப்போ இது மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சுற்றி உக்காந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி நேச்சுரலுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோதான் காசு நம்ம வந்து காசு கொடுத்து நேச்சுரல் வாங்குகிறோம் சில இடத்துல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நிறைய இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வில்லேஜ் நிறைய விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் வில்லேஜ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுமாதிரி நிறைய ஆனால் ஒரு விஷயம் வில்லேஜ் நிறைய விஷயம் கிடைக்கிறது இல்லை. முன்ன கிடச்சிச்சு, இப்போ கிடைக்கல. கொஞ்சம் வில்லேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. எதுனா ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் நெல்லிக்காய் அது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களோ நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா. சரி, ஓகே, பாய்.